இந்த நாட்டில் பூர்வீக குடிமக்கள், எத்தனையோ விளிம்பு நிலை மக்கள், அவங்கெல்லாம் அரசியல் அதிகாரத்துக்குள்ளேயே வர முடிய மாட்டேங்குது. ஏன் ஆங்கில அரசை போக்கி ஆங்கிலேயர் நீக்கிட்டு நம்ம வந்தோம்? ஏன் மன்னராட்சிகளை ஒழித்து மக்களாட்சி வந்தோன்னா, எல்லோரும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வந்தோம். நாங்கள் புதிய தமிழகம் கட்சி துவங்குகின்ற பொழுது என்றாவது எங்களுடைய கொடி சென்னை கோட்டையிலே பறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த கட்சியை துவங்கி இருக்கிறோம். எனவே எங்கள் 2026 புதிய தமிழகம் கட்சியினுடைய முழக்கமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. எனவே ஆட்சியிலே பங்கு என்ற முழக்கத்தோடு யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அதுதான் எங்களுடைய முதல் கூட்டணிக்கான நிபந்தனையாக இருக்க முடியும். அதுக்கு பிறகுதான் பாக்கி எல்லா விஷயம் பேச முடியும். 2026 கூட்டணி மட்டுமல்ல, கூட்டணி ஆட்சியிலும் அமைய வேண்டும், ஆட்சி அமைய வேண்டும். அதுக்கு தான் முக்கியத்துவம் புதிய தமிழகம் கொடுக்கும். அதை அடிப்படையாக வைத்துத்தான் எங்களுடைய கூட்டணியே அமையுமே தவிர, இந்த ஆட்சியை மாற்றிட்டு இன்னொருத்தரை கொண்டு முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு, ஒரு கட்சியை கொண்டு முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாங்கள் பாடுபட மாட்டோம். நாங்கள் அதுக்காக எங்கள் கட்சியை துவக்கலை. அதனால நாங்களும் ஆட்சியில் பங்கு பெறணும்னா தான் எங்களுடைய கட்சி அதுக்காக முழுமையாக பாடுபடுமே தவிர, யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் எதுக்காக பாடுபடணும்? நாங்கள் எதுக்காக ஓட்டு போடணும்?